டாக்டர், அறுவை சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் சீராக வர எவ்வளவு நேரம் ஆகும் என்று எனக்கு கவலை. நான் மீண்டும் சாதாரணமாக உணர எவ்வளவு நேரம் ஆகும்? இதை பற்றி கவலைப்படுவது முற்றிலும் இயற்கைதான். மீட்பு நேரம் அறுவை சிகிச்சையின் வகை, உங்கள் உடல்நிலை மற்றும் கூடுதல் சிகிச்சைகள் செய்யப்பட்டுள்ளதா என்பதிலும் தான் சார்ந்திருக்கும். லம்பெக்டமியில் கட்டி அகற்றப்பட்டால் மருத்துவமனையில் ஒரு நாள் தங்குவது போதும். பெரும்பாலான பெண்கள் சில நாட்களில் இயல்பு நிலைக்கு திரும்புவர். உங்களுக்கு லேசான வலி, இறுக்கம், சோர்வு ஏற்படலாம். இது சாதாரணமானது. வலி நிவாரணிகளால் கட்டுப்படுத்தலாம். லேசான வேலை செய்யலாம், ஆனால் குறைந்தது 1-2 வாரங்களுக்கு கனமான அல்லது கடினமான வேலைகளை தவிர்க்கவும். முழு மார்பக அறுவை சிகிச்சை மீட்புக்கு அதிக நேரம் எடுக்கும். வழக்கமான வாழ்க்கைக்கு திரும்ப சில வாரங்கள் ஓய்வு தேவைப்படும். உங்கள் உடல் குணமடைய நேரம் தேவை. திரவம் வெளியேற வீக்கம் தடுக்க சிறிய குழாய்கள் பொருத்தப்படலாம். அவற்றை எப்படி பராமரிப்பது என்று கற்றுத்தருவோம். சில வாரங்களில் அவை அகற்றப்படும். அக்குள் நிணநீர் முனைகள் அகற்றப்பட்டால் கையில் வீக்கம் அல்லது விரைப்பு எளிய பயிற்சிகளை சொல்வோம். சில சமயங்களில் பிசியோதெரபி தேவைப்படும். விரைவாக அசைவது குணமடைய உதவும். குணமடைதலை சீராக்க சில குறிப்புகள்: ஓய்வெடுத்து ஒரு கழித்து படுங்கள். சத்தான உணவை உண்ணுங்கள். காயத்தை சுத்தமாக உலர்ந்ததாக வைத்திருங்கள். கனமானவற்றை தூக்க வேண்டாம். காய்ச்சல், அசாதாரண வீக்கம் அல்லது சிவப்பை கண்டால் எங்களுக்கு தெரிவிக்கும். தெரப்பி அல்லது கதிர்வீச்சு தேவைப்பட்டால் பொதுவாக அறுவை சிகிச்சைக்கு 2 முதல் 4 வாரங்களுக்கு பிறகு புண் ஆறத் தொடங்கியதும் ஆரம்பிக்கப்படும். அப்படியென்றால் மீட்பு சிறிது நேரம் எடுக்கும், ஆனாலும் அது சமாளிக்க கூடியதாக இருக்கிறது போல தெரிகிறது. ஆம், மீட்பு மெதுவாக நடைபெறும். மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சைக்கு பிறகு மீட்பு நேரம் தேவைப்படும். இது ஒவ்வொரு பெண்களுக்கும் வேறுபடும். சிலிபில் வசதி அல்லது தற்காலிக மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். இது குணமடையும் இயற்கையான ஒரு பகுதிதான். சரியான ஓய்வு, பராமரிப்பு மற்றும் வழிகாட்டுதலுடன் உங்கள் உடல் மெதுவாக மீண்டும் வலிமையை பெறும். நினைவில் வையுங்கள், இந்த பயணத்தில் நீங்கள் தனியாக இல்லை. நாங்கள் உங்களை ஆதரிக்க இங்கே இருக்கிறோம்.